என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கொஞ்சம் அங்கே ஒரு ஓய்வு நேரம் கிடைக்குது, அல்லது வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் ஒரு ஓய்வு நேரம் கிடைக்குது, அல்லது ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 99% பேர் செய்கிற காரியம் என்ன? கொஞ்சம் நேரம் கிடைச்சிருதுன்னா உடனே செல்ஃபோன் எடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு காரியமாக இருக்கும் அது. அதே போல் வேலை ஸ்தலத்தில் வேலையெல்லாம் முடித்து விட்டவுடன் அல்லது வேலை செய்து கொண்டு இருக்கிற சமயத்திலேயே கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் என்று சொன்னால் உடனே எடுத்துக்குவாங்க செல்ஃபோனை. குடும்ப தலைவிகளும் அப்படி தான், வீட்டில் வேலையை முடித்தவுடன் உடனே செல்ஃபோன் எடுத்துடுறது. இப்படி தான் நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையில் சங்கீதக்காரன் செய்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 113வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தைகளை நான் வெறுக்கிறேன், அதே சமயத்தில் நான் என்ன செய்கிறேன்? உடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தை என்று சொன்னால் எதையாவது ஒன்று யோசித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிற சமயத்திலலாம் நீங்கள் செல்ஃபோன் எடுத்துக்கொண்டு இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் என்றெல்லாம் சொல்லி ப்ரௌஸ் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா அது கூட வீண் சிந்தை தான். ஏன் அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் வேதாகமத்தை படிக்கக்கூடாது? ஏன் அப்படிப்பட்ட நேரத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கென்று நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? வீண் சிந்தையை வெறுத்து விடுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க ஆரம்பியுங்கள். அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கும். ஆனால் செல்ஃபோனில் பார்க்குற காரியங்களும் அல்லது செல்ஃபோனை விட்டு வரது போகிறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்த காரியங்களெல்லாம் சிந்தையை சீரழித்து விடும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. எனக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த சமயத்திலலாம் நான் வழக்கமாக வேதத்தை வாசிக்கிற நேரத்தை தவிர்த்து இப்படி எப்பப்பெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்திலலாம் வேதாகமத்தை நான் வாசிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வீண் சிந்தையை வெறுத்து விடுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் முழு பிரியத்தை காட்ட ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.